பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக நன்றியாப்பா. இந்த கால வேலையில் இந்த கர்த்தருடைய இறை வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஆர்வமாக காத்திருப்பாங்க. நீங்கள் பேசுங்க, மறைத்து பேசுங்க. இன்றைய வார்த்தை ஜனங்களை விடுதலை செய்து உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஆமென். யோபுடைய பழக்கடனா தன் பிள்ளைகள் நல்ல தேசத்தில் பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவ மனிதன். அவங்களுக்கு நிறைய ஒட்டகங்கள், நிறைய எருதுகள், நிறைய மந்தைகள், பிள்ளைகள், அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் நிரம்பி இருந்தது. தன் பிள்ளைகளுடைய விருந்து நாட்களில், ஒரு விசேஷித்த நாட்களில் பிள்ளை சந்தோஷத்தினாலே தேவனை இருதயத்தில் அவமதிச்சிடக்கூடாதே என்று சொல்லி அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுக்கு சர்வாங்க தகன பலிகளாக பலி செலுத்தும்படி, அந்த பிள்ளைகள் ஏதாவது குற்றம் தேவன் அவமதித்த அந்த காரியத்தை பிள்ளைகள் மேலே அந்த தேவனுடைய குற்றம் வராதபடி அந்த அதிகாலமே எழுந்து அந்த சர்வாங்க தகன பலி செலுத்தத்தக்கதாக அவர் காலமே எழுந்து அந்தந்த பிள்ளைகள் இலக்கத்தின்படி அந்த பலி செலுத்துவார். அதே போல் ஜான் வெஸ்லி, உலகத்தை பிரசித்தம் பெற்ற ஊழியக்காரன் தாயாகிய சூசன்னா வெஸ்லி என்ன செய்வாங்களாம்? காலையில் எழுந்திருக்கும் போதே ஆண்டவரோடு தான் எழுந்து தேவ பிரசன்னத்தோடு எழுந்து அந்த நாளை தொடங்குவாங்களாம். அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. அந்த அதிகாலமே எழுந்து அவர்கள் தேவ பிரசன்னத்தோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்ததுனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிள்ளை ஜான் வெஸ்லிங்கிற ஒரு தேவ மனுஷன் உலகத்தில் பிரசித்தப்பட்ட தேவ மனுஷனாக கர்த்தருக்காக எழும்புவதற்கு காரணம் என்னென்னா, அவங்க தாயார் ஒரு நாளை தொடங்கும் போது தேவ பிரசன்னத்தோடே தொடங்குவாங்களாம். பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்களாம். தேவனோட தான் அந்த நாளை ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் முழு உலகத்திற்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷனாக ஜான் வெஸ்லி எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள், உங்கள் காலையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்க? சில நேரத்தில் சொல்லுவோம், பாடா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ தான் நான் பைபிள் எடுத்து படிக்கிறேன், இப்போ தான் ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. இந்த நாளிலே நீங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட தான் ஆரம்பிக்கணும். அந்த நாளை தொடங்கும் போது தேவனோடு நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். யோபு தன் வாழ்க்கையில் தன் பிள்ளைகளுக்காக லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலி செலுத்தி அந்த தேவனுடைய உறவை வாழ்நாள் முழுவதும் காத்துக்கிட்டார். தன் பிள்ளைகள் குற்றமற்றவர்களாக வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ உறவை காத்துக்கொள்ளும்படி தேவனோடு பிள்ளைகள் நல்ல உறவுல இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணுங்கிறக்காண்டி தேவனோடே அந்த பிள்ளைகளை உறவுக்குள்ளேயே வச்சு வளர்த்து கொண்டு வந்தார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு நாளை தொடங்கும் போது நீங்களும் குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அந்த நாளை ஆண்டவரோடு ஆரம்பிங்க. உடைய பிள்ளைகள் படிப்பு, எதிர்கால வேலை, அந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உலகத்திலே பிரசித்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தியை கேட்குற பொழுதே உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்க. இனிமேல் நான் குடும்பமாய் நாங்கள் குடும்ப ஜெபத்தை ஆரம்ப நாளிலே ஒரு நாளை தொடங்கும் போதே நாங்கள் குடும்பமாக எழுந்திருப்போம். தீர்மானம் பண்ணுங்க, குடும்பமாக உபவாசம் இருப்போம். மாதத்தில் ஒரு நாளாவது அப்படி தீர்மானம் பண்ணுங்க. குடும்பமாய் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்போம், சபைக்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபிங்க. பிள்ளையோட எதிர்கால படிப்பு, வேலை, இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு இப்போவே ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரோட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் முழுதும் சமாதானம், ஆசீர்வாதம், கர்த்தர் கிருபை கரை உருண்டு ஓடும். சூசனால் வெஸ்லியை போல, யோபுவை போல உங்கள் காலை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவரோடு கூட நல்மனம் பிறந்து ஒப்புரவாகி தேவனுடைய உறவை காத்து கொள்ளும்படி ஜெபிங்க.
கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைங்க தலைமுறையும் உலகம் எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.